வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா மீது டிரம்பின் வரி விதிப்பில் நிலைப்பாட்டை மாற்றிய நிக்கி ஹேலி. பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு அபாயம், மனிதாபிமான அடிப்படையில் எச்சரித்த இந்தியா. என்எஸ்சி செயலகத்தின் ராணுவ ஆலோசகராக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்ரமணி. ஆபரேஷன் சிந்தூரில் மதங்களை பார்த்து தாக்கவில்லை, ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு பற்றி அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு கூறும் இந்தியா. இந்தியா பிஜி இடையே கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த திட்டம். 50% வரி விதிப்பு இறுதி நாளில் ட்ரம்புக்கு அல்வா கொடுத்த இந்தியா. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கருத்துக்களை இந்தியா தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிக்கி ஹேலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நாளிதழ் ஒன்றில் எழுதிய கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் பிரச்சனையில் அமெரிக்காவுடன் உரையாடி தீர்வு காண இந்தியா முன்வர வேண்டும். இந்தியா மற்றும் அமெரிக்கா மிக நீண்டகால நட்பு நாடுகள். இரு பெரிய ஜனநாயக நாடுகளும் தற்போதைய சிக்கல்களில் இருந்து விரைவில் விடுபட வேண்டும். வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ரஷ்ய கச்சா எண்ணெய் பிரச்சனைக்கு பேசி தீர்க்க வேண்டியவை. இவை மட்டுமின்றி பிற முக்கிய பிரச்சனைகளையும் புறக்கணிக்க கூடாது. சீனாவை எதிர்கொள்வதில் அமெரிக்காவுக்கு இந்தியாவுடன் உறுதியான நட்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்பு இதே நிக்கி ஹேலி இந்தியா ரஷ்யா கச்சா எண்ணெய் ஒப்பந்தம் தொடர்பாக டிரம்பின் கொள்கைகளை இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்படுத்தும், இது பேரழிவுக்கு சமம் என்று விமர்சித்திருந்தார். ஆனால் தற்போது அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். அவரது முதலாவது கூற்று குடியரசுக் கட்சிக்குள் உள்கட்சி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதன்பின் கட்சிக்குள் டிரம்பின் அணியை சேர்ந்த பல தலைவர்கள் இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கனமழை பெய்து வரும் சூழலில் சிந்து நதியின் கிளையான தவி ஆற்றில் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் ஊடக வட்டார தகவலின்படி இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகம் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு இது குறித்து தெரிவித்தது. வழக்கமாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இரு நாடுகளின் ஆணையர்களிடையே இதுபோன்று தகவல் பரிமாற்றம் நடைபெறும். இருப்பினும் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. அப்போதிருந்து இந்த ஒப்பந்தத்தின் கீழ் எந்த தகவலும் பரிமாற்றமும் இல்லை. இந்த சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது இந்தியா. பாகிஸ்தானுக்கு இந்தியா தூதரகம் மூலம் எச்சரிக்கைகளை அனுப்புவது இதுவே முதல் முறை. முன்னாள் இந்திய ராணுவ துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்ரமணி தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தின் புதிய ராணுவ ஆலோசகராக மத்திய அரசினால் நியமிக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இந்த பதவியை வகித்து வரும் ஏர் மார்ஷல் சந்தீப் சிங்கிற்கு பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் பொறுப்பேற்பார். தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் நிர்வாக பிரிவாக என்எஸ்சிஎஸ் செயல்படுகிறது. என்எஸ்சிஎஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் கீழ் தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் கொள்கை உள்ளீடுகள் மற்றும் அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை வழங்குகிறது. கட்டமைப்பு ரீதியாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் 3 அடுக்குகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. மூலோபாய கொள்கை குழு, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் மற்றும் என்எஸ்சிஎஸ். இவற்றில் என்எஸ்சிஎஸ் ராணுவ விவகாரங்கள், தொழில்நுட்பம், உளவுத்துறை ஒருங்கிணைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகிய விஷயங்களை கவனிக்கிறது. இந்தியாவின் ராணுவ செயல்பாட்டு தயார்நிலை, படை திட்டமிடல் மற்றும் திறன் மேம்பாட்டு குறித்த மதிப்பீடுகளை வழங்குகிறது. லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரமணி கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் ராணுவ சேவைக்கு பிறகு ஜூலை 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். டிசம்பர் 1985 கர்வால் ரைபிள்ஸின் 8வது பட்டாலியனில் நியமிக்கப்பட்ட அவர் ஒரு பெரிய கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையான ஆபரேஷன் ரினோவின் போது அசாமில் 16 கர்வால் ரைபிள்ஸ் கட்டளை தளபதியாக செயற்பட்டார். பின்னர் அவர் சிக்கிமில் 17வது மலைப்பிரிவின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பாகிஸ்தானுடனான எல்லையில் ஒரு காலார் படைப்பிரிவுக்கு கட்டளை தளபதியாக இருந்தார். மார்ச் 2023 முதல் ஜூன் 2024 வரை அவர் மத்திய கட்டளையின் தலைமை தளபதியாக பணியாற்றினார். ஜூலை 1, 2024 அன்று அவர் 47வது ராணுவ துணை தலைவராக உயர்த்தப்பட்டார். இந்த ஆண்டு அவர் ஓய்வு பெறும் வரை இந்த பதவியில் இருந்தார். பிரிட்டனில் லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் முதுகலை பட்டமும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு படிப்பில் MBL பட்டமும் பெற்றார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூரில் நாங்கள் மதத்தின் அடிப்படையில் யாரையும் கொல்லவில்லை, அவர்களின் செயல்களின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தினோம். ஜாதி மதத்தின் அடிப்படையில் நாம் பாகுபாடு காட்டுவதில்லை என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, தீவிரவாதிகள் காஷ்மீரில் பெயர் மற்றும் மதத்தை கேட்டு பொதுமக்களை கொன்றனர். ஆனால் நமது துருப்புக்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு கொள்ளவில்லை, அவர்களின் செயலுக்காக மட்டுமே நடவடிக்கை எடுத்தோம். உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் எனும் கருத்தை இந்தியா நம்புகிறது என்றார். அவர் மேலும் கூறிய போது, ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய படைகள் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி வழங்கி தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கினார்கள். பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடைய பல இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ராணுவ நடவடிக்கை அல்ல,
அமைதியை பாதுகாக்கவும் இழந்த உயிர்களை கௌரவிக்கவும் ஒரு வாக்குறுதி என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் உறுப்பினர்களுடன் இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார். அதன்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான நியாயமான பரஸ்பரம் பலன் அளிக்கும் உறவின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். அவரது சமூக ஊடக பதிவுகளின்படி கடந்த ஆகஸ்ட் 9 முதல் 23 அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் உறுப்பினர்களை அவர் சந்தித்துள்ளார். அமெரிக்கா இந்திய பொருட்களின் மீது வரி விதிப்பில் 25% கூடுதலாக விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நாளை ஆகஸ்ட் 27 முதல் இந்த வரி நடைமுறைக்கு வருகின்றது. இதனால் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி 50% அதிகரிக்கும். அதனை அடுத்து இந்திய அமெரிக்க வர்த்தக உறவுகள் மோசமாக பாதிப்படையும். அதன் முன் இந்திய அமெரிக்க உறவுகளின் முக்கியத்துவம் பற்றி அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் உறுப்பினர்களுக்கு எடுத்து கூறி வருகிறார் இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா. அவர் அமெரிக்க செனட் உறுப்பினர் ஜோ காட்னியை சந்தித்து வாணிபம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவின் கண்ணோட்டத்தை விளக்கினார். அப்போது அமெரிக்காவிடமிருந்து இந்திய ஹைட்ரோ கார்பன் இறக்குமதி அதிகரிப்பு முக்கியமாக எடுத்துரைக்கப்பட்டது. அதன்பின் அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் கேப் அமோ, ஜாரட் மோஸ்கோவிஸ் மற்றும் பென் கிளைன் உட்பட அவர் சந்திப்புகள் நடைபெற்றுள்ளது. இந்திய அமெரிக்கா வாணிப உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் தொடர்ந்தும் அமெரிக்க அரசியல்வாதிகளோடு வினய் மோகன் குவாத்ராவின் சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா பிஜி இடையே பாதுகாப்பு உறவை வலுப்படுத்த இரு நாடுகளின் விரிவான திட்டத்திற்கும் ஒப்புக்கொண்டுள்ளனர். தென் பசிபிக் நாடான பிஜியின் பிரதமர் சிட்டிவேனி லிகமமடா ரபுகா முதல் தடவையாக இந்திய பயணத்தை மேற்கொண்டார். 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்த ரபுகாவுக்கு மத்திய அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த ரபுகா இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்புக்கு பிஜி முக்கியமான நாடாக உள்ளது. பசிபிக் பிராந்தியத்தில் தங்கள் ஆளுமையினை விஸ்தரிப்பதற்கான முயற்சியில் சீனா ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போட பிஜியுடனான நல்லுறவு இந்தியாவுக்கு பெரிதும் பயன்படும். இதனால் பிஜியுடனான பாதுகாப்பு உறவை விரிவாக்கும் முயற்சியினை இந்தியா முன்னெடுத்துள்ளது. இந்த பயணத்தில் இரு நாட்டுக்கும் இடையே மருத்துவம், திறன் மேம்பாடு, வர்த்தகம் உட்பட்ட துறைகளில் 7 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புக்கு பின் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் பாதுகாப்பு மற்றும் இராணுவ துறையில் பரஸ்பர கூட்டுறவை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இதற்கான விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பிஜியின் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான பயிற்சிகள் அளித்து இராணுவ தளவாடங்களையும் இந்தியா வழங்கும். வளரும் நாடுகளுடனான உறவுகளுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளிக்கும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உள்ளடக்கிய பாதுகாப்பு வர்த்தக வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அதேபோல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கும் இரு நாடுகளும் பங்காற்றும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய பிஜியில் இயங்கும் தூதரகத்தில் பாதுகாப்புக்கான பதவி உருவாக்கப்படும் என்றும் இந்தியா அறிவித்துள்ளது. இந்தியா பிஜி சார்பில் ஐநா சபையில் விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு அழுத்தம் தரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு முழு ஆதரவு தரவும் பிஜி சம்மதித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி சொந்த மாநிலமான குஜராத்திற்கு சென்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அங்கு பொதுமக்களுக்கு உரையாற்றினார். மோடி இதன்போது தெரிவிக்கையில், நமது விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் சிறு தொழிலாளர்களின் நலன் எப்போதும் முதன்மை. அமெரிக்காவின் அழுத்தத்தால் சிரமம் இருக்கலாம், ஆனால் அதை நாம் தாங்கிக் கொள்வோம் என்றார் மோடி. அமெரிக்கா தமது விவசாய மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறக்க வேண்டும் என்பதையே வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு நிபந்தனையாக விதித்துள்ளது. வரி விதிப்பின் காலக்கெடுவில் இறுதி நாளில் பிரதமரின் கூற்றோடு அது உறுதியாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. வரி விதிப்பு காலக்கெடுவின் இறுதி நாளிலாவது இந்தியா மண்டியிடும் என்ற டிரம்பின் எதிர்பார்ப்பு பிரதமரால் உடைக்கப்பட்டுள்ளது. முன்பு காங்கிரஸ் 60 தொடக்கம் 65 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்த போது இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருந்தது. அது ஊழலை இறக்குமதி செய்ய காரணமாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன்பின் பேசிய மோடி, எல்லோரும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும், வர்த்தகர்கள் கடைகளில் இந்திய பொருட்களை மட்டுமே விற்பனை செய்கிறோம் என்று பெரிய அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இறக்குமதி வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ள நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாளை 27ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்க இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று டிரம்பின் உத்தரவு ரத்து செய்யப்படும் அல்லது பிற்போடப்படும் என்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை.